செய்யணும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னத்த டீ சொல்லுங்க. கூட சேர்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டிட்டாவலாம். இதுக்கு ரெண்டும் வந்து எப்பா எங்களுக்கும் பீஸு கட்டணும்ப்பான்னு கேட்குவோம். என்ன செய்யணும் ஒன்றும் விளங்க மாட்டுக்கு. நானும் என் ஃப்ரெண்டு மார்ட்டெல்லாம் கேட்டுட்டேன். ஒரு பயலும் இல்லைன்ட்டானுவோ. என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருக்கேன். யோ இதுக்கு எதுக்கு கவலைப்பட்டு கிடக்கீரு? என் தம்பி இருக்காமல, அவன் தான் இப்போ நல்ல வசதியாக இருக்காமல, அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரணும். கேட்டால் ஏக்கா இந்தாக்கான்னு கொடுக்க போகிறான். எவ்வளோ கேட்டாலும் சரி தரப்போகிறான். எதுக்கு நீர் ஏன் இப்படி கவலைப்பட்டு கிடக்கீரு? ஏட்டி என்ன சொல்லுது? அப்போ உன் தம்பி தருவானே, சரி வாங்கிட்டு வரியா? நம்ம பிள்ளைகளுக்கும் பீஸை கட்டிடுவோம். கூட சேர்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டியாச்சு இல்லை, அதுக்கு வருத்தப்படுதுவோம். அதான் எனக்கும் மனசு வேதனையோடு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி அப்படி செய், வாங்கிட்டு வரியா? எவ்வளோ வேணும் சொல்லும். 2 பிள்ளைகளுக்கும் எவ்வளோ வரும்? ஏட்டி 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 50,000 இப்போ கட்ட வேண்டியிருக்கும். பிறகு இந்த பள்ளிக்கூடம்லாம் முடியும்ல, முழு பரிச்சு வரும் பாரு, அப்போ வந்து மிச்சத்தை நம்ம கெட்டுனா போதும். இப்போ ஒரு 50,000 தேவைப்படுது, வாங்கிட்டு வரியா? 50,000 தானே, இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏட்டி தம்பி பொண்டாட்டி கொஞ்சம் குணமும் காணாதுலாட்டி, என்னமோ சொல்லிடப்படாத, எனக்கு அது வேற பயமா இருக்கட்டி. எனக்கும் கொஞ்சம் அந்த யோசனை தான், ஒன்றும் சொல்ல மாட்டா. போய் கேட்டு தான் பார்ப்போமே. தம்பி இருந்தாம்னா உடனே கொடுத்துருவான். சரி போய் பார்த்துட்டு தான் வாரேன், என்ன சொல்லுதா ஒன்று பார்ப்போம். நம்ம ஒரு கஷ்டம்னு வரும்போது தானே போய் சொந்த பந்தத்திட்ட கேட்க முடியுது. கேட்கும்போது தானே அவ மோரக்கட்ட தெரியும் நமக்கு. ஓ அப்படி சொல்லுதியோ? சரி அப்போ போய் பார்த்துட்டு வா. சரியா, நான் போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு பார்த்து வந்துடுறேன். இந்த பிள்ளை கடை வந்துச்சுன்னா சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டேன், அதுகளுக்கு சாப்பாடை போட்டு கொடு, இல்லைன்னா அதுகளை வச்சு சாப்பிட சொல்லும். சரியா, நீ எதுவும் வருத்தப்படாதீர். நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் இப்போ உடனே. வீடு அடைச்சி கிடக்கு, தம்பி உள்ளே இருக்கானா என்னன்னு தெரியல. சரி போவோம், போய் பார்ப்போம். கடவுளே என் தம்பி மட்டும் இருக்கட்டும்பா. தம்பி தம்பி, இது யாரு? பீரங்கி சத்தம் மாதிரிலாம் கேட்கு. தம்பி தொம்பிட்டு வந்துட்டா. என்ன எனக்கு அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கியா? நான் என்ன ஒருத்தர் சத்தத்தையே காணுவேன், என்ன செய்தியலோ அப்படின்னு நினச்சிட்டே வாரேன். வாங்க நீ வாங்க வாங்க. தம்பி எங்கம்மா? தம்பி இருக்கானா? என்ன யாது வேலைக்கு எதுவும் போயிட்டானா? வீட்டில் தான் இருக்கானா? உங்கள் தம்பி இந்நேரம் வீட்டில் எங்கே இருப்பாவோ? அவள் வேலைக்கு போயிட்டார். என்ன நீ என்ன விவரம் ஏன்ட்ட சொல்லுங்க. வேற இல்லையோ? இவட்ட எப்படி சொல்லவா வேண்டாமா? சரி கேட்டு பார்ப்போம், வந்துட்டோம்ல. ஒன்றும் இல்லைம்மா, அந்த பிள்ளை கடவுளுக்கு இந்த பீஸு கட்டணுமா, அது கொஞ்சம் உங்கள் அண்ணாச்சி எங்களாம்மா ஒரு ரூபாய்க்கு அலைஞ்சிருக்காவு, அது ஒரு பக்கம் கிடைக்கல. நான் தான் சரி தம்பிகிட்ட ஒரு 8 வேணால் கேட்டு வாங்கிட்டு வரனே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தம்பி இருந்தான்னா கேட்போன்னு பார்த்தேன். அவன் எப்போ வருவான்? வந்துட்டான், பணம் வைக்கணும்ன்ட்டு. ஆளையும் சைஸையும் பாரு. அவன் இப்போ எங்கே அண்ணி வருவாவோ? அவள் வரதுக்கு ராத்திரி ஆகும். அது ஏதோ ஆஃபீஸில் மீட்டிங்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. அது இன்றைக்கி வரவளோ நாளைக்கு தான் வருவாவளோ தெரியலையே. அப்படியாம்மா? தம்பி நாளைக்கு தான் வருவாங்கியோ? சரி வான்ட்டு இருந்தால் கூட தம்பிகிட்ட நீ பேர் விவரத்தை சொல்லி. தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டான். இருந்தால் தாம்மா நான் பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டணும், அதுக்கு தான் கேட்கேன், வேறு ஒன்றும் இல்லை. படிப்பு விஷயம் இல்லாமல் அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும் முழிச்சிட்டு வந்தோம். நான் தான் உங்கள் அண்ணாச்சிட்ட சொல்லிட்டு வந்தேன், என் தம்பிகிட்ட கேட்டு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்தேம்மா. என்னது ஏன்ட்ட காசு இருக்கான்னு கேட்கிய? உங்கள் தம்பி கொடுத்து என்கிட்ட வச்சிருக்காவோ? நான் பீரோல் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன், எடுத்து தரட்டுமா? கேட்க வந்துட்டாவோ கேட்க. ஏம்மா எதுக்கு இப்படி கோவப்படுது? ஆனால் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லை அண்ணின்னு சொல்லிடு. இதுக்கு எதுக்கு இப்படி கோவத்தில் பேசுத? அப்புறம் கோவப்படாமல் என்ன செய்ய சொல்லுது? பல்ல காமிச்சிட்டு எடுத்து தர சொல்லுதீங்களோ? என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அந்த மனுஷன்ட்ட, இப்படி கொடுத்து பழகாதேரும், இப்படி தான் ஒய்யாமல் வந்து கேட்பாவுன்னு. அந்த அறிவு கட்டவனுக்கு அறிவு இருக்கா? ஒரு நம்பிக்கையோடு வந்தேன், நீ இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் பேசுதியம்மா. யார் கிட்ட நம்பிக்கை வச்சுட்டு வந்தியே? அல்ல துட்டுன்னு எந்த நேரம் பார்த்தாலும் இதான். நல்ல ஆடம்பர செலவு பண்ணுறது, கடையில் வாங்கி திங்கிறது, எல்லாத்தையும் சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு 4 காசை மிச்சப்படுத்த முடியும். இப்படி வந்து அடுத்த வீட்டில் வந்து வெக்கமில்லாமல் நிற்க முடியுதுல்ல. அப்படியெல்லாம் நாங்கள் கடையிலலாம் ஒன்றும் வாங்கியெல்லாம் அப்படிலாம் சாப்பிட மாட்டோம்மா. உங்கள் அண்ணாச்சி கொஞ்சம் வருமானம் காணாதுல்ல, அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ சங்கடம். ஆமாம், கடையில் வாங்கி திங்காமல் இருக்க போய் தான் உடம்பு இப்படி இருக்குது. நம்பிட்டேன். தொட்டும் கிடையாது, ஒன்றும் இல்லை. சரிம்மா நான் கிளம்புதேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா? இங்கே வந்து காசு கட்டது வச்சது எதையுமே உங்கள் தம்பிட்டு சொல்லக்கூடாது. அது ஒரு கனவாக நினச்சி மறந்துடணும். உங்கள் தம்பிட்ட நான் உன் பொண்டாட்டியை போய் காசை கட்டேன், உன் பொண்டாட்டி அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு சொல்லி எங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை இருந்துக்கோங்க. பிறகு நான் ஒரிஜினல் குணத்தை காமிச்சிருவேன்.
இப்பமே தான் உன் ஒரிஜினல் குணத்தை தான் பார்த்துட்டேனே. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேம்மா. அப்படியெல்லாம் சண்டை இழுத்து விட்டு அதில் பழப்பு நடத்தணும்னு எனக்கு அவசியமே இல்லைம்மா. நான் வாரேன். எவ்வளோ நம்பிக்கையா வந்தேன். எவ்வளோ தூரம் பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த மனுஷன்ட்ட நான் என்னத்தை போய் சொல்ல. என்ன ராணி வந்துட்டு இருக்கா? ராணி, ராணி என்ன ரொம்ப சோகமா வர? எங்க போயிட்டு வர? அது ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, ஒன்றும் இல்லை. சும்மா அப்படியே அங்கே என் தம்பி வீடு வரைக்கும் போனேன். போயிட்டு அப்படியே வாரேன். வேற ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அவன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. ரொம்ப சோகமா வாரியா? என்ன விவரம் என்கிட்ட சொல்ல. நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? உன்னை இப்படி ஒரு நாள் நான் பார்த்தது இல்லையா? அதான் உன்னை பார்க்கும்போது எனக்கு மனசு வேதனையா இருந்தது. சரி, அதான் என்ன விவரம்னு கேட்பேன்னு தான் கேட்கேன். உனக்கு சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம் ராணி. ராணி, எதுக்குமா இப்படி அழுவுத? என்னன்னு சொல்லுமா, சொன்னாதானே எனக்கு விளங்கும். சொல்லு. அண்ணாச்சி, நான் ஒன்று சொல்லுவேன், யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அண்ணாச்சி. என் தம்பி வீட்டுக்கு போனேன். நான் என் பிள்ளை கடவுளுக்கு பீஸ் கட்டணும். அது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் காசு இல்லையேன்னு என்ன செய்யணும்னு முழிச்சிட்டு வந்தார். நான் தான் அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை சொல்லி என் தம்பிகிட்ட வாங்கிட்டு வரேன்ட்டு போனேன் அண்ணாச்சி. நான் போன நேரத்தில் என் தம்பி இல்லை, அவன் பொண்டாட்டி தான் இருந்தா. சரி, அவட்ட கேட்புமே அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் என் தம்பி கொஞ்சம் வசதியாக தானே இருக்கான். சரி, இந்த உதவி கூட செய்ய மாட்டானான்னு நினச்சிட்டு கேட்டேன் அண்ணாச்சி. அவன் இனி அந்த பேச்சு பேசிட்டான்னாச்சு. என்னால் தாங்கவே முடியல. இல்லைன்னா இல்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்கலாம். அவன் ரொம்ப பேசிட்டான்னாச்சு. எனக்கு மனசு வேதனையா இருக்கு. ஏமா வருத்தப்படாதம்மா ராணி. நீ உன்னைய நினைக்கும் போது எனக்கும் மனசு வேதனையா இருக்கு. நீ இப்படி வருத்தப்படாத. எப்படி என்னாச்சுன்னு வருத்தப்படாம இருக்க முடியும்? அவ இப்படி பேசிட்டாலே நீ, நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ குணம் எனக்கு தெரியும் என்னாச்சு. அவ கொஞ்சம் குணம் காணாதுன்னு தெரியும். ஆனா இவ இப்படியெல்லாம் நம்மள பேசுவான்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல என்னாச்சு. இதுல வேற அவ நீங்க வந்தது போனது எதையுமே உங்க தம்பிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டா. அதனால நீங்கள் இந்த விவரத்தை யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. என் கஷ்டம் என்னோட போட்டும், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அண்ணாச்சி. சரிம்மா, சரி, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலம்மா. சரி, நீ வருத்தப்படாத. அவ இல்லைன்னா என்ன, ஆண்டவன் அதுக்கு ஒரு வழி விடுவான், காசு கொடுப்பான். நீ எதுவும் கவலைப்படாம வீட்டுக்கு போமா. சரிங்க அண்ணாச்சி. இன்னும் ராணியை காணுமே. அவ தம்பி கொடுத்துருப்பானா என்னன்னு ஒரு விவரமும் தெரியலையே. ஒரு போனின்னு அடிச்சு வேணா கேட்டு பார்ப்போமா, எங்கம்மா இருக்க என்னன்னு கேட்கணும். இந்த வந்துட்டாயே ராணி, ஒன்னியை தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். நான் காணுமே என்னன்னு தெரியலையேன்னு உனக்கு ஃபோன் போடுவோமேன்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. வா ராணி, வா வா. என் தம்பி என்ன சொன்னா என்ன? இந்த மனுஷன்ட்ட என்ன தெரிஞ்சொல்ல. ராணி, ஏன் இப்படி மூஞ்ச தொங்க விட்டுட்டு வர? என்னையே சொன்னேன் மூஞ்ச தொங்க விட்டுட்டு கிடக்குன்னு சொன்னேன். இப்போ நீயே எப்படி வர? ஏன் ராணி ஒன்றும் பேச மாட்டுக்க? என்ன நடந்துச்சு என்ன சொன்னா தானே எனக்கு தெரியும். விவரத்தை சொல்லு. அப்படி பேசாம ஊமையா நின்னேன்னா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிடுவேன், என்னத்தன்னு நினைப்பேனா? முதல்ல நீ மன்னிச்சிருக்கங்க. ஏன் நீ என்ன தப்பு செஞ்ச? அப்படி உன்னைய மன்னிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுன நீ? உங்ககிட்ட நம்பிக்கை கொடுத்துட்டு போனோம்ல, என் தம்பிகிட்ட காசு வாங்கிட்டு வரேன்ட்டு. நான் போன நேரம் என் தம்பி இல்லைங்க. அவன் பொண்டாட்டி பேசின பேச்சு என்னையால தாங்கவே முடியலங்க. அவன் என்ன பேச்சு பேசிட்டா. என்ன ராணி சொல்லுத? உன் தம்பி பொண்டாட்டி அப்படி பேசிட்டாளா? என்ன சொன்னா? விவரத்தை சொல்லு. நான் போனோம்லாங்க, போகும்போது தம்பி தம்பின்னு பாசமாக கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே போனேன். அவன் மட்டும் தான் இருந்தா. சரி அப்படின்ட்டு, ஏம்மா என்னம்மா செய்த என்னன்னு கேட்டேன். வாங்க அண்ணின்னா நல்லா தான் பேசினா. தம்பி எங்கம்மான்னு கேட்டேன். அவள் வேலைக்கு போயிட்டாவோ நீ, அவள் இன்னைக்கு வருவாவோ இல்லைன்னா நாளைக்கு தான் வருவாவோ, அவளுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னான். சரி, தம்பி நாளைக்கு வருவான்னு வேற சொல்லுதால இவட்ட விவரத்தை சொல்லுவோமேன்னு நினச்சேன். அவள் தான் சொன்னான், அண்ணி எதனாலும் என்கிட்ட விவரத்தை சொல்லுங்கன்னு கேட்டா. சரி, இவ்வளோ தூரம் சொல்லுதாலே அப்போ நம்ம சொல்லுவோமேன்ட்டு தான். பிள்ளை கடவுளுக்கு பீஸை கட்டணுமா, உங்கள் அண்ணாச்சி எத்தனை வெட்டியோ கேட்டுட்டா ஒரு பக்கமும் கிடைக்கல. அதனால நீ தம்பிகிட்ட கேட்டு கொஞ்சம் ரூபா வாங்கிட்டு போமேன்ட்டு வந்தேம்மா அப்படின்னு விவரத்தை தான் சொன்னேன். அதுக்கு அவள் பேசின பேச்சு இருக்கு பாருங்க. என்ன ராணி சொல்லுத? பேசினாளா? அப்படி என்னதான் அவ பேசுனா? காசு யார்கிட்ட இருக்கு? நான் என்ன பிறல் நிறைய அடிக்க வச்சிருக்கேன் உங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு. அந்த மனுஷன்ட்ட சொன்னேன் முதலே கொடுத்து பழகாதேன்னு. அவன் தான் கேட்க மாட்டேன்னு கொடுத்துட்டான். இப்போ காசு காசுன்னு என் உயிரை வந்து எடுக்க வைக்க அப்படி அப்படின்னு பேசிட்டாங்க.
நீ ரொம்ப சிக்கனமாக இருக்கணுமா, இல்லைன்னா நீ இப்படி தான் தின்னு தின்னு உடம்பு அப்படி வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு ரொம்ப என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. போதும் ராணி போதும். நீ அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல வேண்டாம். அவ என்னென்ன பேசியிருப்பான்னு என்னையால புரிஞ்சுக்கிட முடியுது ராணி. சரி விடு, நான் வேற எங்கேயாவது கேட்டு பார்க்க. இவ இல்லைன்னா என்ன, நான் வேற என்ன, ஆண்டவன் அதுக்கு நமக்கு ஒரு வழி விடுவான். நான் வேற யார்ட்டையாவது கேட்டு பார்க்க ராணி. நீ மனசு வருத்தப்படாத, அதை மறந்துரு. அக்கா அக்கா. யார் தம்பியா? தம்பி வாப்பா வா, நல்லா இருக்கியாம்மா? வாமா உட்காரமா இப்படி வந்து. நான் உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும்க்கா, நீ என்ன என்கிட்ட ஒரு விவரமும் சொல்லவே இல்லை. என்ன நடந்துச்சுக்கா என்கிட்ட இப்போ சொல்லு. என்ன விவரம் தம்பி சொல்ல சொல்லுத? திடீர்னு இப்படி வந்து என்ன விவரம் என்னன்னு கேட்க எனக்கு ஒன்றும் புரியலையே. அக்கா போதும் நீ நடிச்சது. நேற்று என்ன நடந்துச்சுக்கா என்கிட்ட விவரத்தை சொல்லுக்கா. ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் எதுவுமே நடக்கலையே, ஏன்ப்பா அப்படி கேட்க? நீ கேட்டா சொல்ல மாட்டேன். மாமா எங்க? நான் மாமாட்ட பேசிக்கிடுதேன். மாமா. வாப்பா மனோ, வா வா வந்து உட்காரு. ஏன் இப்படி நின்றுக்கிட்டே இருக்க? உட்காரு. ஏடி ராணி, போய் தம்பிக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடு, தண்ணி இன்னி கொடு, காப்பி போட்டு வந்து கொடு. நீ வாட்டு நிற்க. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. நேற்று என்ன நடந்துச்சு? அக்கா எதுவும் உங்ககிட்ட சொன்னாலா? அவ தான் சொல்ல மாட்டேக்கா. நீங்களாவது மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லையா. ஏன் திடீர்னு இப்படி வந்து கேட்க? அப்படி ஒன்றும் நடக்கலையேப்பா. நடந்தா தானே சொல்ல முடியும். மாமா நீங்களும் சேர்ந்து மறைக்கீங்க. எனக்கு எல்லா விவரமும் தெரியும் மாமா. இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம தான் சொல்லவே இல்லையே. என்னக்கா பார்க்க? எனக்கு எப்படி தெரிஞ்சுது விவரம் அப்படின்னு முழிக்கியோ? அதான் இந்த சாமியார் என்னாச்சு இருக்காவுல்ல, அவ தான் என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாவோ. நீ நேற்று அப்படி வருத்தப்பட்டுட்டு போயிருக்க, வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கியக்கா. ஒரு வார்த்தை என்கிட்ட நீ ஃபோனை போட்டு பேசுனியக்கா. ஒரு ஃபோனை போட்டேன்னா தான் நான் வீட்டில் கொண்டு வந்து உன்ட்ட காசு தந்திருக்க மாட்டேனா? அந்த ராட்சசிட்ட போய் எதுக்குக்கா பேசினேன்? காலாதக்கா, நீ இப்போ வருத்தப்படுறது பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நேற்று ஏதோ நடந்திருக்குக்கா. அவள் ஏதா பேசியிருப்பாளே, அவளை பற்றி தான் எனக்கு தெரியும். என்ன விவரம்க்கா சொல்லுக்கா. உனக்கு எவ்வளோக்கா பணம் வேணும்? நான் உன் கூட பிறந்த தம்பி இருக்கேங்க்கா. நான் இருக்கிறது வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உனக்கு எவ்வளோக்கா பணம் வேணும்னு சொல்லுக்கா, நான் தாரேன். இந்தாக்கா, இதில் 1,00,000 ரூபா இருக்குக்கா, வச்சுக்கோ. உனக்கு இதுக்கு மேலேயும் வேணுமாக்கா? கேளு, தாரேன். வேண்டாம்ப்பா வேண்டாம், நீ கேட்டியே எனக்கு அதே ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவன் நேற்று பேசின பேச்சு என்னையால வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுப்பா. இப்போ நீ காசு கொடுத்தேன்னு தெரிஞ்ச அவங்க 2 பேருக்கும் சண்டை தான்ப்பா வரும். என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது என்னால் தாங்க முடியாதுப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். வேண்டாம்ப்பா வேண்டாம். ஆமாப்பா மனோ, நீ ஒன்றும் தர வேண்டாம். நான் என் ஃப்ரெண்டு மாட்ட கேட்டிருக்கேன்ப்பா. அவங்க இன்னும் 2 நாள் தாரேன் இருக்காங்க. நான் வாங்கி ஃபீஸை கட்டிக்கிடுது. வேற ஒன்றும் இல்லைப்பா. நீ எதுவும் மனசு வருத்தப்படாது. வேண்டாப்பா, நீ காசை எடுத்து உள்ளே வச்சுக்கோப்பா. வேண்டாம். மாமா அக்கா 2 பேரும் என்னையே அப்போ வேற ஆளை தானே நினைக்கிங்க? அண்ணி என்ன நினைக்க போய் தானே இன்னைக்கு என்கிட்ட அதை காசு வாங்க இப்படி யோசிக்கிங்க. நீங்கள் அவளை நினச்சி பயப்படுதீங்க, என்னையை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிங்களா? ஏக்கா நம்ம 2 பேரும் உறவு என்னக்கா இன்னைக்கு நேற்று உள்ளதாக்கா? பிறந்ததுலேருந்தே நம்ம 2 பேரும் எவ்வளவோ அன்பாக இருந்தோம். அவள் நேற்று வந்தவாக்கா. அவள் பெரிய இவளை, அவளுக்காக நீ வந்து நம்ம உறவை நம்ம இழக்க முடியாதுக்கா. தம்பி, நீ பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தான்ப்பா கொடுக்கு. ஆனால் இந்த காசை வாங்குறதுக்கு என் மனசு ஒத்துக்கலப்பா, ஒத்துக்கலை. வேண்டாம்ப்பா. அக்கா நீ இப்போ இந்த காசை வாங்கலைன்னு வச்சுக்கோ, இனிமே உனக்கு எனக்கு இருந்த உறவு முறிஞ்சிரும்க்கா. அதுக்கு மேலே உன் விருப்பம். தம்பி, அந்த வார்த்தை மட்டும் இனிமே உன் வாயிலிருந்து வந்துடவே கூடாதுப்பா. இனியால தாங்க முடியாதுப்பா. அப்போ நீ இப்போ இந்த காசை வாங்கிக்கோக்கா, வாங்குக்கா. அவட்ட நான் பேசிக்கிடுதேங்க்கா, நீ அவளை பற்றி கவலைப்படாதக்கா. நம்மளோட உறவை பாருக்கா. ஏக்கா எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ வந்து நாளைக்கு நிற்க மாட்டியாக்கா? இன்னைக்கு நீ சங்கடப்படுத, அதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நான்லாம் உன் கூட பிறந்தவனாக்கா. நீ உண்மையாகவே என் மேலே பாசம் அன்பு எல்லாம் வச்சுருந்தேன்னா இப்போ இந்த காசை வாங்கிக்கோக்கா. சரிப்பா, கொண்டா. நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் வாங்கிக்கிடுதேன்ப்பா, வாங்கிக்கிடுதேன். அக்கா நீ அக்கா இல்லைக்கா, எனக்கு பெத்த தாய்க்கா.